மகா பரிசுத்தம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து இந்த காலை வேளையில் மறுபடியும் இந்த பதிவின் மூலியமாக சந்திக்கிறேன். Once again friends, I greet you in the most holy name of our Lord and Savior Jesus Christ on this beautiful Monday morning through this morning devotion. Let's just turn our attention to Genesis chapter 20. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு தயவாக நம்மளுடைய தியானத்துக்கு என்று பொருளாக இந்த காலை வேளையிலே நாம் திருப்பிக் கொள்வோம். This is a chapter that talks about Abraham and Abimelech, the king of Gerar. Gerar என்ற ஒரு பட்டணத்தின் ராஜாவாகிய அபிமெலேக்கும் ஆபிரகாமுக்கும் நடக்கிற ஒரு சம்பாஷணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் இந்த பட்டணத்துக்குள் உட்பிரவேசிக்கும் போது இந்த ஜனங்கள் பயங்கரமானவர்கள் என்பதை கண்டு அவன் தன்னுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று பொய் சொல்லி இந்த பட்டணத்துக்குள் உட்பிரவேசிப்பான். We read in this passage that as Abraham and Sarah moves into Gerar, a city called Gerar. Gerar anyway means accommodation or place of stay. So when they move into Gerar, Abraham, fearing his life because his wife was so beautiful and the people of Gerar were wicked in nature, so he lies and he says that Sarah is his sister instead of his wife. And that's when Abimelech decides to take her to be his wife. அத்தருணத்தில் இவன் சாராய் தன்னுடைய சகோதரி என்று பொய் சொன்ன போது அபிமெலேக்கானவன் சாராளை தனக்கு அடையும்படி மனைவியாக்கி கொள்ளும்படி அவளை அவன் அரவணைக்குள் எடுத்துக்கொள்கிறான். அவ்வேளையில் இரவு வேளையில் கர்த்தர் தரிசனத்தின் மூலியமாக அபிமெலேக்கை கண்டிக்கிறார், அபிமெலேக்கோடு பேசுகிறார். And we know that God, the righteous and the holy God, meets Abimelech in the night through a dream. And God warns, I would rather say God sternly warned Abimelech about Sarah. And God beautifully puts it in perspective in verse 3. Please turn with me to verse 3. மூன்றாவது வசனத்துக்கு நீங்கள் உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Genesis 20 and verse 3. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 3. கர்த்தர் இப்படியாக அவனை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாய் என்றார். நீ சாக போறடா, ஏன்னா இன்னொருத்த மனைவியை நீ அழைத்து சேர்த்து கொண்டேன் ஆண்டவர் எச்சரிக்கிறார். The Lord came to Abimelech in the dream by night and said to him, Behold, you are a dead man because of the woman whom you have taken, for she is a man's wife. Today we may say God was saying so in its context because it was Sarah, Abraham's wife. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், இந்த பகுதியை வாசிக்கும் போது கடவுள் அப்படியாக அபிமெலேக்கை எச்சரித்ததின் காரணம் அது சாரா ஆபிரகாமுடைய மனைவி என்று கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் தேவன் நம்மளுடைய தேவனாக இருப்பாரானால் அவர் அன்றைக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ, அன்னைக்கு என்ன தொழுகைகளை வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தாரோ அதே தொழுகைகளும் இன்று கொள்கைகளும் அவர் இன்று கடைபிடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அன்றைக்கு இன்னொரு மனிதனுடைய மனைவியோடு ஒருவன் உறவு கொள்வது அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவாகிய பாவமாக கர்த்தருடைய கண்களில் தோண்டி இருக்குமானால் இன்றைக்கும் இன்னொரு மனிதனுடைய மனைவியோடு உறவு கொள்வது மரணத்துக்கு ஏதுவாகிய ஒரு பாவம் என்பதை நாம் மறுக்கக்கூடாது, முடியாது. Friends, let me remind you, you may say, we may justify today and say, oh, it was because Abraham and it was because of Sarah that God warned Abimelech likewise. But let me tell you, we worship the same God, the God of Abraham, who is an unchanging in nature. If that was his principle then back with Abraham and Abimelech,
that still the same principle still holds till today. He is the same unchanging holy God. If sleeping with another man's wife was a sin so detrimental that the judgment was death, then it is also today. Adultery is a very serious sin that God warns against his people. Hallelujah. Friends, we live in the 21st century where marriages crashes for many reasons. I don't want to deal with the reasons on which marriages fails. பிரியமானவர்களே, நம்ம இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய திருமணங்கள் நிறைய பிரச்சனைகளினாலும் சூழ்நிலைகளினாலும் அது தடைப்பட்டு போகிறது, உடைந்து போகிறது. திருமணங்களை பரிசுத்தமே விவாகரத்து செய்கிறார்கள். நான் அதை குறித்து இந்த கலைப்பேலில் பேச வரவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த விபச்சார உறவானது கர்த்தருடைய கண்களில் ஒரு பயங்கரமான பாவம் என்று நான் மறுபடியுமாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் நான் சுற்றி காட்ட விரும்புகிறேன். I want to just point out, even in this 21st century, that adultery, that is sleeping with another man's wife or another man's husband, is a terrible sin, and it remains a terrible sin in the eyes of God. It doesn't mean that we live in the time and period of grace that God just closes his eyes towards a sin. It is not at all. We worship the same holy God who doesn't tolerate sin. கடவுள் அதே பரிசுத்த தேவனை நாம் வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். அவர் ஒருபோதும் பாவத்தை ஆமோதிப்பது கிடையாது. And this morning I'm very burdened in my heart to just say what I'm saying. I've been thinking of this passage all throughout last night. In fact, I had a sleepless night because everyone out there doing videos, that's very encouraging. And I also want to be encouraging. But I'm telling you, the real encouraging word is when the truth is spoken as the truth to the people. Amen. Because only truth can liberate us, set us free for the true joy that we can enjoy in our walk with the Lord. பிரியமானவர்களே, நேற்று இரவு முழுதும் இந்த அதிகாரத்தை குறித்து நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். இரவு வேளையில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. இதை குறித்து பேசணுமே, எல்லோரும் உற்சாகம் ஊட்டுகிற பிரசங்கத்தை நாடும் பண்ணுறாங்க, நம்ம உண்டு ஏன்னா கடினமான சில காரியங்களை காலவெளியிலேயே பேசணும் என்று சொல்லி நான் சிந்தனை கொண்டேன். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை இந்த காலவெளியில் நான் உணர்கிறேன். மெய்யான சந்தோஷத்தை கொண்டு வருகிற செய்தி சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கும் போதுதான் அது நம்மளை விடுதலையாக்கி மெய்யான அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடும். ஹல்லேலூயா. விபச்சார பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். God hates adulterous sin. Let me tell you, the apostle Paul writes beautifully in 1 Corinthians chapter 6 verse 19 and 20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், You are the temple of the Holy Spirit. நீங்களே பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். To understand it in its context, the whole of chapter 6, Paul writes about visiting the temple prostitutes. Verse 20 onwards, verse 12 onwards up to verse 20, the context of the passage is visiting prostitutes, temple prostitutes. பிரியமானவர்களே, அந்த 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 20 வரை அதன் அடிப்படை என்ன என்று நாம் புரிந்து கொள்வோமானால், பின்னணி என்ன என்று புரிந்து கொள்வோமானால், பவுல் தேவதாசிகள், அதாவது கொரிந்து பட்டணத்தில் காணப்படுகிற விக்கிரக ஆராதனைகளில் காணப்படுகிற தாசிகள் விபச்சாரிகளிடம் உறவு பெற்று வருகிறதை குறித்து கண்டித்து பேசுகிறார். அப்ப சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம், ஒரு கிரேகத்தால் பெறப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. For you have been purchased with a price and you don't belong to yourself. Amen. He reminds and he tells, you cannot unite this body which has been purchased by God and made into his eternal residence as a temple to be united with a prostitute or to be united out of a marriage bond to another person, for that is a sin. Every sin that a man commits, it's outside of his body. But the sin that he commits to his body remains with him. That's what Paul argues.
பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், மனிதன் எந்த பாவத்தை செய்தாலும் அது அவன் சரீரத்துக்கு வெளியே, ஆனால் விபச்சார பாவமானது அவனுடைய சரீரத்துக்கு மேலாக செய்கிறான். நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் வசிக்கும் இந்த புது உடன்படிக்கையில அவர் தங்குகிற ஆலயம் நீங்களே ஒரு கிரேகத்தில் பெறப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த ஆலயத்தை காத்துக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். பவுல் இன்னொரு பகுதியில் அருமையாக எழுதியிருக்கிறார். 1 தெசலோனியர் 4 அதிகாரம் வசனம் 3க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn with me to 1 Thessalonians chapter 4 and 1. He says, your sanctification is the will of the Lord. Hallelujah. 1 Thessalonians, that's a beautiful verse. I think all of us must read and understand this verse. Listen, 1 Thessalonians chapter 4. 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் வசனம் 3. For this is the will of God, your sanctification, that you abstain from sexual immorality. Hallelujah. I repeat that verse. For this is the will of God. What is the will of God? Your sanctification, that you abstain from sexual immorality. And verse 4 he says that each one of you know how to control his own body in holiness and honor, not in the passion of lust like the Gentiles who do not know God. Hallelujah. இந்த 1 தெசலோனியர்ல பிரியமானவர்களே, பவுலடியார் இவ்வளவுமாக அழகாக எழுதுகிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கவனமாக்கலுங்க. 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 4 வசனம் 3. நீங்கள் பரிசுத்தமானவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோட்ச இச்சை படாமல் உங்களில் அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ஹல்லேலூயா. வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். நீங்கள் உங்கள் பரிசுத்தமான சரீரத்தை, உங்கள் தேவன் உடைய சித்தம், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் வேசி மார்க்கத்தை விலகி இருக்க வேண்டும் என்று பவுல் அழகாக இங்கே எழுதுகிறார். Paul beautifully writes it. So friends, we need to understand, people in the new covenant, we are not exempted, or we are not given a permission to remain in sin. இந்த புதிய உடன்படிக்கையில் வாழுகிற ஜனமே, நமக்கு ஒரு எச்சரிக்கை. பாவம் செய்வதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இல்ல பாவ நிலையிலேயே வாழ்வதற்கு நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. எல்லா விதத்திலையும் வேசி மார்க்கத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். We need to abstain adulterous relationship and any form of sexual immorality. May this passage this morning speak to us. இந்த பகுதி இந்த காலை வேளையில நம்மோடு பேசட்டும். For those of us who are tempted in our mind or in our hearts in any way at any point of time to be involved in any extramarital relationship, then let me tell you, God hates it. And God wants you to totally repent and make a comeback to your spouse. It can be a very emotional adultery, but it is detestable in the eyes of God. பிரியமானவர்களே, சிலருக்கு உணர்ச்சி ஓசைப்பட்டு சில நேரங்களில் சில தகான உறவுகளில் ஈடுபடுற எண்ணங்கள் இருக்கலாம். அதிலிருந்து கூட நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஏனெனில் அது கர்த்தருடைய கண்களில் அருவருப்பானவைகள், கர்த்தருடைய சித்தம் அல்ல. So during these days, friends, let's be reminded, God has not changed. He is a holy and He is always a holy God. அவர் பரிசுத்தமான தேவன். அவர் எப்பொழுதுமே பரிசுத்தமான தேவன். நம்முடைய வழிகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எல்லா பிரயாசங்களையும் எடுப்போம். வேசி மார்க்கத்தை விட்டு தப்பி ஓடுவோம். Let's set ourselves free from any form of adulterous relationships. God be with you. God grant you His mercy and strength as you move on into this new week.
இந்த புதிய வாரத்துக்குள்ளாக உங்களை உட்பிரவேசிக்கும் போது புதிய கிருபைகளும் தயவும் உங்களை பின்தொடரும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். let me just pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரமபிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தையை குறித்து நீர் எங்களை எச்சரித்திருப்பீர்களானால், நீர் எங்களை நேசிப்பதனால் ஆண்டவரே, இந்த வேசி மார்க்கத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும் என்று நீர் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறீர். Lord, if you would have disciplined us or reminded us or this morning about the sin of adultery, it simply means that you love us so much that you don't want us to get entangled into this problem in life, in this sin. Give us your grace and mercy to always remain faithful to the covenant that we make before you to our spouse. ஆண்டவரே, எப்பொழுதுமே உத்தம மனதுள்ளவர்களாக நாங்கள் உமக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கு செய்த அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். உமக்கு எல்லா துதிகன மகிமை. இந்த புதிய வாரத்தில் என் ஜனங்கள் புதிய தெய்வம் புதிய பலத்தையும் பெற்று வெற்றி பெற சாற்றட்டும். I pray that you will bless my people with a new strength and new victory in this new week. In Christ's name I pray. Amen. Amen. God bless you and prosper you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை செழிக்க செய்வாராக.